ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் அவங்க மௌனிகா. ஸோ நேற்றுக்கு எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதாவது நேற்று எபிசோட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம பாரி சார் அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது மகாநதியோட ரைட்டர் இருக்காங்க இல்லையா, நாளோடி பாரி சார், அவங்க தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தாங்க, இந்த ஷெடியூலில் நான் ரொம்ப ரசித்து எனக்கு பிடிச்ச ஜேர்னர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் நான் வந்து டைலாக்ஸ் எல்லாமே எழுதினேன். அதே மாதிரி எல்லாமே ரொம்பவே ஹாப்பியான சீன்ஸ் எல்லாமே நம்ம ரசிக்கிற மாதிரி வந்துருந்துச்சு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுவுமே உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் நேற்றுக்கு ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கதாபாத்திரம் 2 எபிசோட்ஸ் பேசணும், அதுவும் ஒரு சின்ன அறைக்குள். வெளியில் என்றால் ட்ராலி ஷூட் ட்ரோன் எல்லாம் வைத்து வேறு விதமாக மேஜிக் கிரியேட் செய்துவிட முடியும். இங்கே அதற்கு வாய்ப்பில்லை. இருப்பினும் திரைக்கதையில் அடர்த்தி இருந்தது, அது காப்பாற்றிவிடும் என்கிற நம்பிக்கை இருந்தது. இயக்குனர், கேமராமேன், நடிகர்கள் எல்லோருக்கும் அதிக வேலை வாங்கியிருக்கக்கூடிய காட்சி தான் இது. என் பங்கு 40 நிமிடங்கள் சலிப்பில்லாமல் எழுத்தில் பிடித்து நிறுத்துவது. என் வேலைக்கான நியாயத்தை நான் செய்திருக்கிறேன் என நம்புகிறேன். உண்மையே நீங்கள் சூப்பராக செய்திருக்கீங்க சார், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அவர் ஏதாச்சும் டைலாக்ஸில் தப்பு வச்சுட்டு உடனே போய் குறை சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த 2 days எபிசோட்ஸுமே வேறு லெவல். நம்ம மனசில் இருந்தது எல்லாத்தையுமே ஒரு ரியல் லைஃப்பில் எப்படி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பேசிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து அந்த பசங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு மிக மிக பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஹோல் டீமுக்குமே நம்ம சேர்ந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வீக் ஆஃப் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அதுக்கு காரணம் நீங்களும் ஒருத்தர் தான். அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சார். அவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வசனங்கள் எல்லாமே. அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன இடத்துலங்கிறதுனால ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல வசனங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால அது பிரச்சனை கிடையாது. அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நீங்கள் வந்து வேறு லெவல் பண்ணிட்டீங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த கமெண்ட், அதாவது அந்த போஸ்ட்டு கீழேயுமே அவ்வளோ பேர் வந்து அப்ரிசியேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கலைஞர்களுக்கு மிகப்பெரிய தேவை அப்ரிசியேஷன் தான். தேவையான இடத்துல நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு நம்மளோட அப்ரிசியேஷன் அண்ட் ஒரு பாராட்டுகளும் நம்ம சேர்ந்து கொடுத்தலாம். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.